இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம்டா. கோடி ரூபாய் கோணி மூட்டில கட்டி வைப்பேன்டா. இப்ப கூட கோத்தகிரியில 5 ஏக்கர் நிலத்துல ஒரு எஸ்டேட்டை வாங்கி போட்டிருக்கேன். அடுத்த மாசம் கிரக பிரவேசம். ஆமா இப்ப கூட கோடமலைங்கிற இடத்துல ஒரு அனாதாசிரமம் கட்டிக்கிட்டு இருக்கேன். கட்டி முடிச்ச உடனே அதுல முதல்ல போய் சேர்ந்துடுறேன். யார் அவன்? நான் தாண்டா பரதேசி. 6 மாசமா வாடகை கொடுக்க வக்கில்ல. அனாதாசிரமம் கட்டியா நீ எல்லாம்? எஸ்டேட்டுக்கு என்ன கிரக பிரவேசம் சொல்லு. ரோட்ல வச்சு மானத்தை வாங்காதீங்கடா. இல்லாத மானத்தை எப்படா வாங்குறது? எடுபட்ட பயல. முதல்ல வாடகை கொடுத்துட்டு மறு வேலையை பாடுறா. அண்ணா என்கிட்ட சுத்தமா காசு இல்லண்ணா. சுத்தமா காசு இல்லையா? கையில காசு இல்லாட்டி என்னடா? கழுத்துல செயின் இருக்குல்ல, கலட்டுறாத. இது அண்ணா இது ஏன் செயின் இல்லண்ணா? அதோ ரோட்ல வாட்ச்மேன் போறாரு, அவர் செயின். இத நாங்க நம்பணும். ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்காக அவர்கிட்ட இருந்து இரவல் வாங்கிட்டு போனேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கழுத்துல கிடக்கிற வரைக்கும் அது உன் செயின் தான். எர்ரா செயின் எர்ரா. என்னையா அடிக்கிறதுக்கு கை வாங்குற? அவன் யாரு தெரியுமா? யாரு? என் சொந்த தம்பியா. என்னையா பிரச்சனை? 6 மாசம் வாடகை தரலையா? அதான் பிரச்சனை. 6 மாசம் வாடகை எவ்வளவுயா? 1800 ரூபாயா? 1800 ரூபாய் பிச்சை காசு. இந்த பார், கைய வாங்கினா அவ்வளவுதான், மரியாதை கட்டு போகும். பேசாம காசை வாங்கிட்டு போயிரு. காசை கொடுக்க சொல்லு, வாங்கிட்டு போறேன். ஏய் குர்ரா, என்கிட்ட ஏது காசு? ஏய் உன்னை காசா கொடுக்க சொன்னேன். உன் கழுத்துல நான் போட்ட செயின் இருக்குல்ல, அது கொடு. என்னது நீ போட்ட செயினா? யார் சொல்லுது? நீ தானடா சொன்ன. என்ன இது? என்ன சொல்லு. உங்க அம்மா திட்டுவாங்க. அம்மா திட்டினாங்கன்னா என் தம்பிக்கு ஒரு மான பிரச்சனை, அதனால என் செயினை நான் கேட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் பழைய ஏத்துக்கிறேன்டா. மானத்தோட எனக்கு வேற என்ன முக்கியம்? கேட்டு குடுறா அந்த குடுறா. இது கூட நான் வச்சுக்கிறேன், நீ கேட்டு கொடு. கொண்டா. இந்த பார், 2 சவரன் குறைச்சு வச்சாலும் 5000 ரூபாய் இருக்கும். உன்னோட 1800 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி 3200 ரூபாயை என்ன பார்க்கும் போது எங்கிட்டே கொடுக்கணும். சரி, வேற யாருகிட்டயாவது கொடுத்த தொலைச்சுடுவோம். தொலைச்சுப்போ. சரி வரங்க. பாசமழை பண்ண அன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து என் மேல உரசி என் காதுல என்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டல, அதுக்கு இது ஃபைன். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாரு. வள்ளுவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. டேய் அது டம்மி செல்லுடா. அம்மா இது சந்துரு வீடு தானே? ஆமாமா. நான் ஆனந்த். சந்தியாவோட தம்பியா? ஆமாமா. நான் சந்துருவோட அம்மா. சந்துரு உள்ளதான் இருக்கான், வாங்க. சந்துரு, சந்துரு எழுந்திருப்பா. எழுதுறேன். மாமா ப்ளீஸ் மா, அதெல்லாம் தூங்கலமா, டிஸ்டர்ப் பண்ணாதமா. இத பார், உன்னை தேடி ஆனந்த் வந்திருக்கான்ப்பா. ஆனந்தா? சிலோன்ல இருந்து வந்திருக்கான். சிலோன்ல இருந்தா? எங்க? ஹால்ல உட்கார்ந்திருக்கான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருவான். நீ என்ன சாப்பிடுற? டீ, காஃபி? எதுவா இருந்தாலும் பரவாயில்லமா. சந்துரு, ஹே வாட் a surprise man. நீ என்ன எதிர்பார்க்கலல்ல? முதல்ல என்ன மன்னிச்சுன்னு சொல்லு. என்ன ஆனந்த்? சொல்லு சந்துரு. ஹே ஓகே, மனுஷன் ஓகேயா? நீ கொடுத்த லெட்டரை நான் லைன் பை லைனா படிச்சேன். எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்தது. அடுத்த நிமிஷமே எங்கேயோ வச்சிருந்த அக்கா டைரியா நான் தேடி கண்டுபிடிச்சேன். பிரியா பத்தி நீ எதுன்னு அத்தனை விஷயத்தையும் எங்க அக்கா அவ டைரியில எழுதி வச்சிருக்கா. ஃபிளைட்ல போறப்போ கடைசி பேஜ்ல இன்னைக்கு என் தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி த்ரில் கொடுக்க போறேன்னு எழுதிருக்கா. உன்னை போய் நான் யாருன்னு கேட்டேனே. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணிக்க மாட்டேன். ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ. இப்ப நான் பிரியாவை பார்க்கணும். வாட்ஸ் யுவர் ஃபீல்? யா ஷீ இஸ் கியூட். பிடிச்சிருக்குல்ல? அப்ப இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு காலையில முறையா பொண்ணு கேட்டு பிரியா வீட்டுக்கு வரேன். அப்பா என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவே. பிரியாக்கு ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டும். ஓகே? யா. பிரியா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன இன்னைக்கு ஒரே குஷியா இருக்க மாதிரி தெரியுது? கை கொடு சொல்றேன். எதுக்கு? கை கொடு. உன் லவ் சக்சஸ். ஏன் லவ் சக்சஸா? ஆனந்துக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனந்த் அவர் எப்போ வந்தாரா? காலையிலே வந்துட்டாரு. உனக்கு ஃபோன் பண்றப்போ என் கூட தான் இருந்தாரு. இங்க அட்வான்ஸா வந்து உன்னை நல்லா பாத்துட்டாரு. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. பிரியா, என்னாச்சு? என் சந்தோஷத்தை
உங்க சந்தோஷமா நினைக்கிறீங்க. நான் உங்களை எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டேன். அத பத்தி இப்ப பேசாத. இந்த விஷயம் எங்க தாத்தா பாட்டிக்கு கூட தெரியாது. நான் எப்படி சொல்ல போறேன் அவங்க அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? ஓ, உனக்கு புடவெல்லாம் கட்ட தெரியுமா? ஆடி சிறப்பு தள்ளுபடியில 1 வாங்கினா 3 ஃப்ரீ அவனு வித்துட்டான் போல இருக்கு. சரி, என்ன எதுக்காக தனியா வர சொன்ன? இது வரைக்கும் ம், உங்க விரல் கூட என் மேல டச் பண்ணது கிடையாது. ம், ம். வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஓ, உனக்கு அதெல்லாம் வேற இருக்கா? என்ன விஷயம் சொல்லு. ஐ லவ் யூ. அ, அ, அ. ஐ லவ் யூ. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக என் அப்பாவோட சொத்தை இழந்தேன். 50 பவுனும் 5 ஏக்கர் நிலமும் கொடுக்கிறேன்னு சொன்னேன். என் அக்கா பொண்ணு இழந்தேன். 50 குதிரை 60 கழுதியை என் பேர்ல எழுதி வைக்கிற என் மொரமாம பொண்ணு இழந்தேன். இந்த அட்டு ஃபிகரை போய் லவ் பண்றேன்னு பிரிஞ்சு போனேன் என்னுடைய உயிர் நண்பர்களை இழந்தேன். அத்தனையும் இழந்துதான் உன் காதல பெறணும்னா அப்படிப்பட்ட பழ காதல் எனக்கு வேண்டாம். இது என்ன மாதிரி இளைஞர்கள், உன்ன மாதிரி ஆண்டிகளை உசார் பண்றவங்களுக்கு இது ஒரு படமா இருக்கட்டும். குட் பை. அப்படி சொல்லிட்டு போறதுக்கு நான் விஜயா வா போலாம். அப்பா என்ன குளிரு. இன்னும் அங்க என்ன பண்றாங்க? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரியா, உங்க தாத்தா பாட்டிய பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதமா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. நீ எப்படி போற? ஆட்டோல தான். டைம் ஆயிடுச்சுமா. சந்துரு, நீ போய் டிராப் பண்ணிட்டு வா. என்ன பிரியா, குளிர்துன்னு ஷால் வாங்கின? பரவாயில்ல, வீட்டுக்கு தானே போறேன். அதான் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். பிரியா, ஆனந்த். சொல்லுங்க ஆனந்த். சொல்லியாச்சு. தாத்தா பாட்டிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? இப்ப நீ எங்க இருக்க? பிரியா டிராப் பண்ண கிளம்பிட்டு இருக்கேன். பிரியா கிட்ட பேசுறீங்களா? கொடுங்க. பிரியா, ஐயோ, இப்ப பேசு. வேணாம். நீயே பேசு. ஆனந்த், பிரியா அவங்க இப்ப வேணாங்கிறது என் காதுல கேக்குது. நாளைக்கு காலைல பிரியா கிட்ட பேச சொல்லுங்க. புண்ணே சந்துரு. ஹலோ ஆனந்த், வெல்கம். இவங்க தான் பிரியாவோட தாத்தா பாட்டி. வணக்கம்மா. அம்மா தெரியும்ல? அம்மா பாத்திருக்கேன். பாப்பா, செங்கவி. பெரிய கவிஞருங்க. எனக்கு இருக்கு ஏகப்பட்ட திறமை. அதை புரிஞ்சுக்கதான் யாருக்குமே இல்ல இங்க பொறுமை. என்னுடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் அருமை. சும்மாடா எருமை. கடைக்கு போச்ச நெல்ல. இத சொல்றதுல இவருக்கு ஒரு பெருமை. இல்ல சும்மா போடா. வாங்க. நீங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க. இதோ வந்துடுறோம். வாமா. வாங்க. உட்காருங்க. வீட்டை கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் சிரமம் இல்லையே. இல்ல. தாத்தா பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான் தாத்தா. அப்படியா? பெரியம்மா கூட இந்த ஏரியாவே தான் இருந்தாங்க. ஓஹோ. என் கண்ணே பட்டுடும் போல இருக்குமா. ஒரு 30-35 வருஷமாவே நான் இந்த இப்படி கொஞ்சம் வரீங்களா? அப்படியா? அப்படியே சந்திர தம்பியும் கூட்டிட்டு வாங்க. சந்துரு வா. எக்ஸ்கியூஸ் மீ. தோ இட்ஸ் ஓகே, போயிட்டு வாங்க. வா. தம்பி வாங்க. பிரியா, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இரு.